இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்பாடா எப்பயும் அர்ஜுனும் ராகினியும் சீரியலாக இருக்கிறது இன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் தமிழ் சரஸ்வதி பக்கம் திரும்பி டைட்டில் வேறு நாங்கள் தமிழ் சரஸ்வதியும் வச்சுருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கிற மாதிரி காமிப்போம் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது போக தான் தெரியும். ஸோ இப்போ முதல்ல எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக முடிவு பண்ணி அர்ஜுன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகிற மாதிரி பரமனை காப்பாற்றி வெளில கூட்டு வந்துட்டு இப்போ ஒரே சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. இப்போ எதுக்காக உட்காந்துருக்காங்கன்னா கலிவர்தனை மீட் பண்ண போகிறாங்க. கலிவர்தன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தாங்க. இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிலாம் பேசுறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாங்களா என்னங்கிறது தெரியல. உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணுறாரு பரமன். இருக்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்க பெஸ்ட் டிஷ்ஷெல்லாம் கொண்டு வந்துருங்க, இன்னொரு டிஷ்ஷை பார்சல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டால் வரப்போகிறவங்க கோடீஸ்வரன் தானே, எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு. இவ்வளோதான் வளர்ந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு அப்படின்னு வந்தால் பரமன் அப்படியே தான் இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலிவர்தனும் ஒரு பையனும் மதனும் சேர்க்கிறது வந்ததுக்கப்புறமா அப்புறம் என்ன ஒரே ஜாலியாக இருக்கீங்க போல், ரிலாக்ஸேஷனுக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வரனால பாலி போயிட்டு வாங்கல, பாலி ஐலண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு பரம சொல்லும் போது சட்டக்காலரை பிடிச்சிட்டாரு கலிவர்தன். டக்கா பிடிச்சி ஏன்டா என்ன கடுப்பேத்துற, ஏன்டா நான் வெறுப்பேத்துற அப்படின்னு பேசுகிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை பாலி உங்கள் ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சிங்கன்னா சுவிட்சர்லாந்து போங்க அப்படின்னா வெறுப்பேத்தாதரா அப்படின்னு திருப்பி கோவப்படுறாரு. ஒன்று அப்பா உங்களை தான் டாக்டர் கோவப்பட வேணாம்னு சொல்லியிருக்காருல அப்படின்னு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாரு மதன். என்னாச்சு அப்படின்னு கேட்டால் பிபி மாத்திரை அப்படிங்கிறாங்க. பிபி இருக்கா அப்படின்னா நேற்றுல தான் வந்துச்சு. எதுக்கு நேற்று தான் வந்துச்சு, என்ன தான் ஆச்சு, இவ்வளோ வியாதி பணம் வந்தாலே வந்துருங்கிறாங்க, அந்த மாதிரி தான் நிறைய பணம் வந்துருச்சு போல அதனால வந்துருச்சா வியாதி அப்படின்னு கேட்க ஒன்றா எனக்கு கடுப்பேத்தாரா, ₹1 கூட வரல அப்படிங்கிறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறம் என்னடா விசாரிச்சா மேகனா இறப்பதற்கு முன் ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு வாரிசுலாம் இருக்கும் போது தான் அந்த வாரிசுகளுக்கு போகும், இல்லைன்னா அடுத்த இருக்க சொந்தத்துக்கு போகும். கல்யாணமே முடிக்கல அப்படின்னா எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு போகும்னு உயிரெழுதி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட்டுக்கு ஆசிரமத்துக்கு அப்படின்னு எல்லா காசும் போதான் இவங்களுக்கு 10 பைசா இருக்க போகுது இல்லையா. அதுவும் மாமான்னு ஒரு வார்த்தை கூட அந்த டாக்குமெண்ட்ல இல்லை. எங்கேயாச்சும் 100 கோடி இல்லை ஒரு 10 கோடி ஒரு 10 லட்சமாச்சும் எழுதி வச்சுனா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கே இல்லை. ஏன்னா மேகனா எங்கள் மாமா தான் எனக்கு கூட பார்த்துக்கிட்டாரு, எங்கள் அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு உயிரை எழுதும் போது எதுக்கு மாற்றி எழுதணும், இவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச கொஞ்ச நேரத்தில் இறந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த பொயட்டிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு நீதி வென்றது அப்படின்னு கடைசியில் ஒரு அழகான நீதியாக இவங்க தெரியாமலே அவங்க சொத்துக்காக எழுதி அவங்க இப்போதைக்கு சாக மாட்டோம், செத்தா ஒரு வேலை இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் போட்டுன்னு எழுதி வச்ச விஷயத்த கரெக்டாக அதே மாதிரி இப்போ அமைஞ்சிருச்சு. இவங்களுக்கு இந்த குலகார பாவிகளுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு கொண்டாண்டாங்க. இப்போ கலிவர்தன் முகமே மாற டக்குன்னு அர்ஜுனுடைய ஃபேஸே மாறிட்டு அர்ஜுனுடைய துணியும் மாறிடுது. அந்த மரியாதைலாம் பணம் இருக்கவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான், அது நிஜ மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ இனிமேல் காளிவர்தன் தான் கலிவர்தன் கிடையாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி இன்னும் மரியாதைலாம் பேசுறீங்க அப்படின்னா அப்புறம் என்ன மரியாதை, ஒரு இதில் வேற சென்னையில் இருக்கிற ஃபேக்டரியை வேற எனக்கு எழுதி தரேன்னு பேச்சு வேற, ஏதோ பெரிய கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் மாதிரி பேசிட்டு சொத்து யார் பேரில் இருக்குது இப்போதைக்கு கொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வேற பேசிடுறாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்காச்சும் பரவாயில்ல, சரஸ்வதி உள்ளே அனுப்புனதே எங்களுக்கு பெரிய விஷயம், எல்லா சைட்லையும் கேட்டு அடைச்சி சரஸ்வதி இதுக்கப்புறம் வெளிலே வர முடியாதபடி சாட்சியெல்லாம் மாற்றி அமைச்சிட்டோம் நாங்கள், ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கிளம்புங்கன்ட்டாங்க. ஸோ இதோட கலிவர்தன் அண்ட் மதன் கேரக்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க. மேகனா இருந்தது உண்மைதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோக்காரர் கூட்டு வந்துட்டு நீ தான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா விசாரிக்கும் போது அவர் நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு பிள்ளை குட்டிக்காரன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதை பற்றிலாம் கேட்கலப்பா, நாங்கள் கேட்குறதுன்னா இந்த பொண்ணு சரஸ்வதினு ஒரு பொண்ணை கூட்டு போனியா, ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணை அப்படின்னா ஆமாம் கூட்டு போனேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போனாங்க, ஆனால் நான் பாதி வழியிலே இறக்கி விட்டேன். ஏன் அப்படின்னா இல்லை அவங்க வரவழில் ஃபோன் வந்துச்சு, அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன பேசினாங்க, இல்லை ஒரு 2-3 தடவை காலம் கட் பண்ணாங்க, 3வது ஒரு பேர் சொன்னாங்க. அப்படின்னா என்ன பேர் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பேரான்னு கார்த்தி சொல்ல வராரு, தடுத்துறாரு போலீஸ். இல்லைல்ல வேணாம் அவரே சொல்லட்டும், இல்லைன்னா நம்ம சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரி ஆகிடும். அப்படின்னா அவர் யோசிச்சுட்டு மேகனான்னு ஒரு பேர் சொன்னாங்க. பேர் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களை அடிக்க வராங்களா, கொல்ல வராங்களா, ரவுடிங்க வராங்களா, தப்பிச்சு நம்ம புதுசாக கட்டுற ஆஃபீஸ்க்கு போயிடுங்க, அங்கே நான் வந்துடுறேன், அங்கே போனால் உங்களை காப்பாற்றிடலாம், ஒர்க்கர்ஸ் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. உடனே அப்படியே நீங்கள் பாதியில் விட்டிங்கன்னா எனக்கு பயம் வந்துருச்சு, ரவுடிகள் கொலை அப்படின்லாம் பேசும்பொழுது எனக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு, தேவையில்லாமல் நாயிலே சிக்கிக்கிட்டா பிரச்சனை ஆகிடும் தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே நீங்கள் போயிருந்துருக்கணும், கொண்டு போய் நேராக இந்த பொண்ணை விட்டுருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 2 உயிரை காப்பாற்றிருக்கலாம். அவங்க 2 பேர் இறந்தது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப் மேலே பழி விழுந்துருச்சுங்கிறாங்க. ஐயோ சாரி சார், ஆனால் அவங்க பாவம் சார், நல்லவங்க தான் சார் அப்படிங்கிறலாம் சொல்ல உடனே இப்போ இதை கோர்ட்டில் சொல்லணும் நீங்கள் அப்படின்னா கோர்ட்லலாம் சொல்ல முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, தேவையில்லாமல் பெரிய இடத்த பிரச்சனை, நான் விவகாரத்தை நான் தலையிட விரும்பலை அப்படிங்கிறாரு அவர். உடனே என்ன நான் நினச்சிட்டு இருக்க, அவர் அவனை உண்மையை நான் அடித்து வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பேச பாருங்க இப்போவே நீங்கள் அடிக்கிறாங்கிறீங்க, இப்போ அந்த கொலை பண்ணவங்க அப்புறம் என்ன சும்மா விடுவாங்களா அப்படின்னா உடனே இல்லை அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தமிழ் பேசுவார். என்ன பேசணும், ஏதாவது பெருசாக பேச போகிறாருன்னு பார்த்தா என்னத்த வசனம்னே தெரில. அவள் பாவம் எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அவள் நல்லவ, எங்கள் குழந்தை வந்து ஜெயிலில் பிறந்தா அப்புறம் கொலகாரியோட குழந்தைன்னு ஆகிடும், அதனால நீங்கள் அவளை வந்து தயவு செஞ்சு அவளுக்காக வந்து பாய்ச்சி சொல்லணும் அப்படின்னு. உடனே மாசமாக இருக்க ஒரு பொண்ணு ஜெயிலில் இருக்கக்கூடாது சார், முதல்ல தெரியும் அவருக்கு மாசமாக இருந்தாங்க. மாசமாக இருக்க பொண்ணு தான் பாதியில் இறக்கி விட்டார். மாசமாக இருக்க பொண்ணு தான் வந்து இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த இது ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொன்னது அவன் மேலே பழி வந்துச்சு, அவள் ஜெயிலில் இருக்கான்ட்டு. ஆனால் திருப்பி அதே சொல்லுவாராமா தமிழ் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு சொன்னோடனே அவர் அக்செப்ட் பண்ணிப்பான். நான் என்ன லாஜிக்னே நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. லாஜிக் குறைபாடுங்கிறது இந்த கதையில் கூடவே வந்துகிட்டே இருக்குது இப்போலாம் வர. ஸோ அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து அவர் ஒத்துக்கிட்டோன்னே அந்த சந்தோஷத்தோட நமக்கு ஒரு சாட்சி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு வந்து நேராக சரஸ்வதியை பார்க்க போகிறாரு தமிழ். அங்கே போயிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து மயில் நமக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடக்கும், நான் உன்னை வெளில கூட்டுறதுக்கான ஒரு சாட்சியை ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படிங்கிறார். யார் அப்படின்னா அந்த ஆட்டோக்காரர் வந்து நீ காப்பாற்ற தான் வந்த அவங்கள அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த போய் கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலே மேக்னா கூப்பிட்டு தான் நீ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீ அவங்கள காப்பாற்றணுங்கிற இன்டென்ஷனில் இருந்த. ஆனால் அங்கே ரவுடி பசங்க தான் வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ரவுடி பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சு மேக்னாவோட கொலையாளிகள் கொலைக்கு பின்னாடி இருக்கவங்கலாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறதை இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. நாளைக்கு நீ இப்படியா வெளில வந்துடுவேன், ஒரு நாள் ராத்திரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருன்னு சொல்லும் போதே ஜெயிலர் வந்துடுறாங்க. வார்டன் வந்து ஒன்றும் வந்து கோவமாக பேசுகிறாங்க. அவங்க என்ன பீச்சா என்ன இங்கே நின்று வந்து இப்பயே கூப்பிட்டு போயிடுங்களேன், வந்து கடலை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கோவமாக பேச, இதுக்கு இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னா இப்போ என்ன நீங்கள் பெரிய ராயல் ஃபேமிலியா, அவளும் மரியாதை வேணுங்கிறா நீயும் மரியாதை வேணுங்கிற, கொலகார குடும்பம் தானே நீங்கள், உங்களுக்குலாம் மரியாதை கிடையாது, கிளம்புங்க, அதெல்லாம் டைம் முடிஞ்சு விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சு அப்படின்னு கோவமாக பேச, அவங்க ஏற்கனவே மேலே கோவமாக இருக்காங்க, விடுங்க நம்ம ஒரு நாள் தானே, நாளைக்கு என்ன வெளில எடுத்து வந்துருக்காங்கிறாங்க. இவ்வளோ தூரம் நாளைக்குன்னு சொல்லும் போதே நமக்கு வெளில எடுத்து வர மாட்டாங்களோன்னு வேற ஒரு லைட்டாக ஒரு தோணல் வேறு இருக்குது. என்ன நடக்க போகுது, கடைசி நிமிஷத்தில் அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சி அமைக்கி அவருக்காக காசு கொடுத்தோ இல்லை மிரட்டியோ வந்து அவர் வந்து பிறல் சாட்சி ஆக்கி விட்டு அவர் போய் ஸ்டேஜில் ஏறி யாராவது சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஏதாவது சொல்ல போகிறாரோன்னு பயமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷாக்கோடையே வீட்டுக்கு பரிதாபமாக வந்துட்டு இருக்காரு தமிழ். என்னாச்சு அப்படின்னு கேட்டால் சாட்சி வந்து சொல்லிட்டு வேண்டாங்க, நாளைக்கு எப்படி வெளில கூட்டம் தரலாம், அந்த ஜெயிலர் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, எல்லாம் ஒரு நாளில் எல்லாம் சரியாயிடும், இதுக்கு பிறகு அவள் வெளில வந்ததுக்கப்புறம் யார் அந்த கொலையை செஞ்சாங்கிறத விடவே கூடாது, நேர்னா நல்லவ பாவம் அவள் உயிர் போனதுக்கு காரணமானவங்களை விட மாட்டோம் அப்படின்னு கோவமாக வந்து தமிழ் பேச, உடனே இதில் வேற கோதைட்டு வேற நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி நிமிஷத்தில் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாருமா, எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருமா அப்படின்னு சொன்ன உடனே கோதைக்கு ஒரே பெருமிதம் ஆயிடுது. உடனே அப்பாடா எல்லாம் முடிஞ்சு அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா இதே ராகினிக்கு ஒரு பிரச்சனை, அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணும்போது ராகினியை கூப்பிட்டு இவங்களே போய் லாயரை பார்க்க போனாங்க, அதுக்கப்புறம் இவங்களே போய் பேசினாங்க, ஏதோ உள்ளார ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ கோர்ட் ஹியரிங்க்கும் போல சரஸ்வதியை காப்பாற்ற எதுக்கும் போல, சும்மா ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு என்ன பாச்சு அப்படியா ஓகேப்பா நான் போய் சாப்பாடை மட்டும் போட்டிங்கன்னா சரஸ்வதி என்ன நல்லா சமைப்பா, சரி விடுமா நீயே கொஞ்சம் சமைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினியை சமைக்க சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க இவங்க. ராகினி அந்த பொண்ணு பேர்னா வசுவை சமைக்க சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த கதையில் வந்து இப்போ நடக்கிற விதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து உண்மையிலே சரஸ்வதியை காப்பாற்றி கூட்டு வந்துருவாங்களா இல்லை அது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.